சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜமுனா ராணி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பியூட்டி டிப்ஸ் வந்து பகுதி 2 கொடுத்துருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆமா. வணக்கம் சார். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேடம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் ஒரு கால் வந்துருச்சு. ஆக்சுவலி ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். So this is Dr. Jamuna Rani, beauty cosmetologist, esthetician and acupuncture doctor. So நம்ம இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து நிறைய பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல வந்து பியூட்டி டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ ரீசெண்டா ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிற கொரியன் கிளாஸ் ஸ்கின் எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்கின்ல ஹோம் ரெமடிஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா இந்த பியூட்டி டிப்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து கொடுக்கலாமே. ஏன்னா பியூட்டி டிப்ஸ்னா நிறைய இருக்கு. ஆனா அதுல வந்து நம்ம வீட்டுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம போடுறதா வீட்டுல பண்ற ஹோம் ரெமிடிஸோட பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ என்னென்ன வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் வச்சு ஒரு பியூட்டி டிப்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன். ஆக்சுவலி எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், அண்ட் அரோமா ஆயில் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் அண்ட் அரோமா ஆயிலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அரோமா ஆயில், அரோமா மசாஜ், அரோமா ஃபேஷியல் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அரோமா அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு ஸ்மெல். இது இந்த எக்ஸ்ட்ராக்ட் அரோமா ஆயில்ல வர்ற எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்கறதா அரோமா. அதாவது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமா நம்ம வந்து ஃபேஷியல் மசாஜ் அந்த மாதிரி எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த பாடி பார்ட்ஸ்ல மசாஜ் பண்ணிக்கிறது, இல்ல வந்து ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணும் போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாவும் இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு ஸ்கின்னுக்குமே வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த அரோமா ஆயில்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதோ நம்ம எதுல இருந்து எடுக்கிறோமோ அதோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து டைல்யூட்டடா இருக்கும். ஒரிஜினல் பிளேவரோட இருக்கும், பட் அது வந்து டைல்யூட் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ வந்து ஒரு 100 ml வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதே வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 100% வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரூட்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஸோ அது நம்ம வந்து கேரியர் ஆயில்ஸ், அதாவது அது கூடயே வந்து நம்ம இந்த இப்போ ஒரு இந்த எசென்ஷியல்ஸ் ஆயில்ஸ் வந்து ஒரு 3 to 5 drops எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கேரியர் ஆயில், அதாவது கோகோனட் ஆயில், இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆயில்ஸோட நம்ம இதை வந்து ஒரு 3 to 5 drops ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. ஸோ A to Y வரைக்குமே இருக்கு. ஆல்பபெட்ல பாத்தீங்கன்னா A to Y வரைக்குமே நம்மளுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து அவைலபிளா கிடைக்குது. ஸோ அதுலயும் நம்ம கண்ட்ரில சில டைப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல என்னென்ன எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ அரோமா ஆயில் நிறைய பேருக்கு தெரியும், அது நிறைய பார்லர்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் இதெல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஒரு அரோமா ஆயில் தான். பட் நம்ம கான்சென்ட்ரேட்டடா பாக்குறதா வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து டைரக்டா நம்ம வந்து ஃபேஸ்லயோ ஸ்கின்லயோ அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு கேரியரா நம்ம வந்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிலோட நம்ம வந்து ஆயிலோ இல்ல வாட்டரோடய மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால டைரக்டா நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இது என்னென்ன எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டிசெப்டிக். நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்டிசெப்டிக் தான். ஸோ காமனா பாத்தீங்கன்னாக்கா ஆன்டிசெப்டிக் நம்ம வந்து இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பி பாத்தீங்கன்னாக்கா பென்சாயின் ஆயில்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பென்சாயின் ஆயில் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து உங்களுக்கு இது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நம்ம சொல்ற ஆயில்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு டைம்ல இந்த ஆயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பென்சாயில் ஆயில் பாத்தீங்கன்னாக்கா காஃப், கோல்டு, ஃப்ளூ, ஜாயின்ஸ், ஏக்ஸ் அண்ட் டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, மெயினா இந்த வெதர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து இச்சியா இருக்கும், ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து இச்சினஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துலயும் வந்து இந்த பென்சாயில் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெர்கானாட்னு ஒண்ணு ஆயில் இருக்கு. இந்த ஆயில் பாத்தீங்கன்னாக்கா சிட்ரஸ் ஃபேமிலியோட அதாவது புளிப்புத்தன்மை, அதாவது லெமன் இல்லைனாக்கா ஆரஞ்சு இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்து பண்றதுனால இந்த இதுமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பென்சாமேட் இது பாத்தீங்கன்னாக்கா கோல்டு சோர்ஸ், அதாவது நம்மளுக்கு தொண்டை கரகரப்பு இல்லைன்னா கோல்டு வர்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமோமைல்னு ஒரு ஆயில் இருக்கு. இந்த ஆயில் பாத்தீங்கன்னாக்கா மெயினா நம்மளுக்கு வந்து ஜெர்மன் கெமோமைல்ன்ட்டு சொல்லுவோம். ஏன்னா அங்க இருந்து இது அங்கதான் இந்த பிளான்ட் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இந்த ஆயில். ஸோ இந்த மாதிரி ஃபிளார்ஸ் அண்ட் ட்ரீஸ்ல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்லயும் இருக்கும். பட் எல்லாத்துமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி எசென்சியல்ஸ் ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் இந்த கெமலைன் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜெர்மன் மேட் சொன்னேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜெர்மன் மேடுன்னு, அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குங்க, வெளியே போனாக்கா உடனே வந்து ரெட்டிஷ் ஆயிடுது, எந்த கிரீமுமே என்னால போட முடியல, அலர்ஜி ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே போட மாட்டாங்க, பயந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த கெமோமைல் ஆயில்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து டைல்யூட்டட் மெத்தட்ல யூஸ் பண்ண, அதாவது கேரியரா வேற ஏதாவது ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தான் இது யூஸ் பண்ணும், டைரக்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி லேடிஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து மிக்சிங் ரேஷியோஸ் வந்து ஜாஸ்தியா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் அந்த மாதிரி எல்லாம் வரலாம். அது குழந்தைக்கும் பாதிக்கும். அப்படிங்கறதுனால நம்ம பிரெக்னன்சி பீரியட்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாக்டேஷன் பீரியட், அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுமே இந்த மாதிரி எசென்சியல் ஆயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது இல்ல அந்த பீரியட்ல யூஸ் பண்றது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற டைம்ல எல்லாம் காமனா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜெர்மன் கெமோமைல் பாத்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். இல்ல எக்ஸிமா சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, அப்படியே செதிலா வருது அப்படிங்கிற மாதிரி எக்ஸிமா, அதாவது சொரியாசிஸோட தாண்டி அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் மைனரா சின்ன ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே இது வந்து ஒரு 2 drops வந்து கோல்டு வாட்டர் இல்லைன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காட்டன்ல டிப் பண்ணி அதுக்கப்புறம் எங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மைனர் ஏக்ஸ் வந்திருக்கோ, அதாவது மைனரா ஏதாவது காயம் பட்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்க இது அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இப்போ நம்மளுக்கு ஐ வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னாலுமே அந்த ஆயில்ஸ் வந்து நம்ம கோல்டு வாட்டர்ல டிப் பண்ணிட்டு நம்ம 2 கண்ணுலயும் வச்சுட்டு நைட்டு படுத்தோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த அந்த ஆயிலோட ஸ்மெல் அண்ட் அந்த ஆயிலோட எஃபெக்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஐஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஐ பேக் ஃபார்ம் ஆகுறது, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வரதெல்லாம் கூட அவாய்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கரெக்டா இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும், இதுல 2 மாசம் கழிச்சுதான் ஆகுது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆயில்ஸ் வந்து அவங்க அப்டாமினல்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கூட நல்லா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, ரொம்ப சீக்கிரமா கோவம் வருது அப்படின்னு டென்ஷனாவே இருக்காங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபிளேம்டு ஸ்கின்னாக்கா ரொம்ப, அதாவது அதுவுமே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் மாதிரி தான்.
ஸோ ரொம்ப ரெட்டிஷ் ஆயிடும், தொட்டாக்கே ரெட்டிஷ் ஆயிடும். அந்த மாதிரி இன்ஃப்ளேம்டு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தொண்டை கரகரப்புக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட இந்த கெமமாயில், ஜெர்மன் கெமமாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சிட்ரனெல்லா. சிட்ரனெல்லா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பெர்ஃப்யூமா கூட யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃப்யூம்ல கூட நிறைய இந்த இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எசென்சியல்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிட்ரனெல்லாவும் வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா கர்ச்சீஃப்ல கூட ஒரு 2-3 டிராப் நம்ம போட்டுட்டு நம்ம அப்பப்போ ஸ்மெல் பண்ணிட்டு வந்தா கூட நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிளவுபர்ட் ஆயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டூத் ஏக் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து இது டைல்யூட் பண்ணிட்டு காகிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துலயும் வந்து டைல்யூட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வேற கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ட்ரை ஸ்கின் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கு, சென்சிட்டிவ் பார்ட்ஸ்ல இருக்குன்னா கூட அங்க கூட நம்ம வந்து இந்த ஆயில வந்து லைட்டா மசாஜ் பண்ணிட்டு டெய்லியுமே ஒரு ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ட்ரைனஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஐ பேக், இந்த கண்ணு கீழே பாத்தீங்கன்னாக்கா ஐ பேக் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஐ பேக்குமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காட்டன்ல டிப் பண்ணி கண்ணுக்கு மேல வச்சுட்டு நம்ம நைட் படுத்தோம் அப்படின்னா கூட அந்த ஐ பேக் வந்து அப்படியே கம்மியாயிட்டு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இ ஆல்பபெட் ஆர்டர் படி ஈல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே காமனா தெரியும் யூக்கலிப்டஸ். ஸோ இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் பாத்தீங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீல வர அந்த அந்த இலையில இருந்து எடுக்கிறது தான். ஸோ இது வந்து கோல்டு, சைனஸ், சோர் த்ரோட்டு, ஏக்ஸ், பாடி பெயின் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் நம்ம காமனாவே யூஸ் பண்ணுவோம். ஸ்டீம்ல கூட நம்ம ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா கூட கோல்டு வர மாதிரி இருக்கும் போது அந்த ஸ்டீம்ல கூட இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு எல்லாமே காமனா யூஸ் பண்ணும். இது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எஃப் ஃபெனல்னு சொல்லிட்டு ஒரு ஆயில். இந்த ஆயில் பாத்தீங்கன்னாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட்ல அண்ட் பிட்டர், இந்த 2 டைப்ஸ்ல வந்து இந்த ஆயில் கிடைக்கும். அண்ட் இதோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சீட்ஸ்ல இருந்து, ரூட்ஸ்ல இருந்து, ஸ்டெம், ஸோ பிளான்டோட எல்லாத்துல இருந்தும் எடுத்து நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இந்த பினல்ங்கிற ட்ரீல இருந்து எல்லாமே இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா கிரேப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ஃபெனல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு அழுவாங்க இல்லையா, அப்ப வந்து கிரேப் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேப் வாட்டர்ல இந்த ஃபெனல் ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்டொமக் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன், சில பேருக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் ப்ராப்பரா இல்லாதனாலையும் நமக்கு வந்து நிறைய ஆர்கன்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன்ஸ் கூட நம்ம இந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறம் ஹை காஃப், அந்த மாதிரி ரொம்ப காஃப் அதிகமா இருக்கு, இல்ல எந்திரிச்ச உடனே ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த ஃபெனல் ஆயில வந்து அப்பப்போ வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஜீல பாத்தீங்கன்னாக்கா ஜெரானியம். இந்த ஜெரானியம் பாத்தீங்கன்னாக்கா எல்லா பிளான்ட்டோட பார்ட்ஸ்லயும் இருந்து டிஸ்டில்டு பண்ணி எடுக்கிறதுனால நம்ம வந்து மெனோபாஸ் பீரியட்ஸ்ல வர்ற பெயின், அந்த மெனோபாஸ் பீரியட்ல வர ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே கூட இந்த ஜெரானியம் நம்ம ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்மியாகும். அண்ட் இது பாத்தீங்கன்னாக்கா ட்ரை எக்ஸிமா அண்ட் நர்வ் டென்ஷன், ஆன்சைட்டி, அதிகமா கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி இருந்தா கூட இந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹெச்ல வந்து ஹிஷாப்னு சொல்லிட்டு, இந்த ஹிஷாப் பாத்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் ஹெர்ப், அதாவது பழங்காலத்துல இருந்தே தயாரிக்கிற, பழங்கால மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மரத்துல இருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இது. அந்த மரத்துல இருக்கிற லீவ்ஸ், ஃபிளவர்ஸ்ல இருந்து தயாரிக்கிற இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஃபீவர் இருந்தாலும், நம்மளுக்கு ஃபேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ற கிரீம்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் மசாஜ் பண்ணும்போது ஃபேஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஜேல பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்னு சொல்லுவோம். இது வந்து
கனடா அண்ட் ஈரோப்ல வளரக்கூடிய ஒரு மரத்திலிருந்து பிளாஸ்ல இருந்து எடுத்து தயாரிக்கிற ஒரு ஆயில் தான் இது, ஜூபிட்டர்னு சொல்றது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடுவாங்க. மற்ற ஆயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுப்பாங்க. யூஸ் பண்ணி ஆனா இந்த பிளாஸ் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரை நல்லா வறுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் டிஸ்டில் பண்ணி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 இயர்ஸ்க்கே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஜூபிட்டர்ஸ். இந்த எசென்ஷியல்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே பொதுவா பாத்தீங்கன்னாக்கா 12 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே அரோமா ஆயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட அரோமா, அதாவது அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும். ஸோ அதனால அது யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஆனா இந்த காமனா வந்து இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 12 இயர்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலயும் இந்த ஜூபிட்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து 100 இயர்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால 100 இயர்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட், ப்ராப்பரா வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ்ல, அதாவது புவர் பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது கூட இந்த ஆயில்ல வந்து மசாஜ், அதாவது கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும், ப்ராப்பரா ஒரு ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜாஸ்மின் வந்து எக்ஸ்ட்ரீம் நர்வ்ஸ் ஆன்சைட்டி இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, அந்த ஜாஸ்மின் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த ஜாஸ்மின் சொல்லவே வேண்டாம், ஜாஸ்மினோட ஜாஸ்மின் ஃபிளவர்ல இருந்து எடுத்து தயாரிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அந்த ஜாஸ்மின் பூ நம்ம தலையில வச்சாலுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த டே ஃபுல்லா காமா இருக்கும். நம்ம ஏன் தலையில பூ வைக்கிறோம்? ஸோ பூவுல நம்ம நார்மலாவே எல்லா பூவுலயும் ஒவ்வொரு வகையான ஸ்மெல் இருக்கும். அதுவும் மெயினா இந்த ஜாஸ்மின் வந்து நல்ல மைண்ட் வந்து ஒரு காம் பண்ற ஒரு அதோட அந்த தன்மை இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்து ஜாஸ்மின் வைக்கிறோம், அதாவது மல்லிப்பூ. ஸோ அந்த மல்லிப்பூல இருந்து வர்ற எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இன்னுமே ரொம்ப அதிகமா அரோமா இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுல நம்ம வந்து மசாஜ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல ரிலீஃபா இருக்கும், அதாவது பாடியும் சரி மைண்டும் சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லுல வந்து லாவெண்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தூக்கமே இல்ல, சில பேர் புலம்புவாங்க இல்லையா, நல்ல தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல, இல்ல எனக்கு மைண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு, என்னால ப்ராப்பர் ஸ்லீப் பண்ண முடியல, இல்ல திடீர்னு நைட் எந்திரிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த லாவெண்டர் ஆயில்ஸ் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணிட்டு, இல்ல பில்லோஸ்ல கூட அங்கங்க டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மெல் பண்ணிட்டு தூங்கும் போது நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கும், ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்கும். அதாவது நைட் நம்ம ஒரு 10 o'clock படுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 5 to 6 7 hours வரைக்கும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஏன்னா அந்த லாவெண்டரோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லாவெண்டர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய கிரீம்ஸ்ல, நிறைய பவுடர்ஸ், நிறைய இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆல் ரவுண்டர்னே சொல்லலாம். எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு, அதாவது ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த லாவெண்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்னி யூஸ் பண்ணலாம், ஸ்பாட்டட் ஸ்கின், அதாவது அங்கங்க வந்து பபுள் மாதிரி வருது, ஆக்னி வருது, இல்ல வந்து ஸ்வெட்டிங் ஆகிறதுனால அந்த பாய்ஸ் மாதிரி வருது, பொறி பொறியா வருது அப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாம் ஸ்பாட்டட் இல்லைங்க ஸ்பாட்டிங்கா வைக்கணும் அப்படிங்கும் போது இந்த லாவெண்டர் ஆயில்ஸ் வந்து நம்ம கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டா யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்செக்ட் பைட்ஸ், அப்புறம் ஸ்டிங் பாயில்ஸ், பேர்ன்ஸ், ஏதாவது தீக்காயம் ஆயிடுச்சு, இல்ல சன் பேர்ன் ஆயிடுச்சு, யூவி ரேஸ்ல பட்டு சன் பேர்ன் ஆயிடுச்சு, அதாவது ஸ்கின் பேர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹெட்ஏக் இருக்கு, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த லாவெண்டர் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லெமன் கிராஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லெமன் கிராஸ் பாத்தீங்கன்னாக்கா 3000 லெமன்ஸ் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்தாக்கா நம்மளுக்கு வந்து
2 pounds கிடைக்கும், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். அதாவது 3000 லெமன்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுல இருந்து தயாரிச்சோம்னா 1 கிலோ கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் அந்த லெமன் கிராஸ். அதனால இந்த லெமன் கிராஸ் வந்து நீங்க ஃபேஷியல்ஸ் ஏதாவது பண்றீங்க, இல்ல ஹோம் ரெமடியா ஏதாவது நீங்க வந்து கடலை மாவு, தேன் இதெல்லாம் கலக்கும் போது இந்த லெமன் கிராஸ் ஒரு டிராப் இல்ல 2 டிராப் ஊத்திட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த ஆயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோகனட் ஆயிலோ இல்ல வந்து ஆலிவ் ஆயில் இது கூட நீங்க வந்து ஒரு 2 டிராப்ஸ் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டா நைட் டைம்ல ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படுத்து எந்திரிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின்னுமே நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எம்ல பாத்தீங்கன்னாக்கா மார்கோரம் சொல்லிட்டு ஒரு ஆயில். ஸோ இந்த ஆயில் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃபிளேவர் கிடைக்கும். இதுவும் பாத்தீங்கன்னாக்கா பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து எடுக்கறதுனால இது நல்ல ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு லெமனோட பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும், லெமனோட ஃபிளேவர் இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்சோமேனியா ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இல்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இல்ல பாடி பெயின், மவுத் அல்சர், சோர் கம்ஸ். சோர் கம்ஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து வறண்டு போற மாதிரி இருக்கும், தண்ணி சரியா குடிக்கல, இல்லைனாக்கா அவங்க பாடியே வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னாக்கா ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஓவர் டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வாயே பாத்தீங்கன்னாக்கா அப்படியே புடிச்ச மாதிரி இருக்கும். இது அக்யூட் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ஸ்டியா தண்ணி தாகம் அடிக்கடி எடுத்துட்டே இருக்கும், தண்ணி குடிச்சா 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 தாகம் எடுத்துட்டே இருக்கும். இல்ல ரொம்ப ரொம்ப நாளாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்க சரியா கவனிக்கல, அப்படி கிரானிக் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த சோர் கம்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படியே வாய் திறந்தாலே அப்படியே எச்சில் வந்து அப்படியே போய் நிக்கும், சோர் கம்ஸ். அதுக்கப்புறம் மூடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல வந்து நாக்கு வந்து ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும், நாக்கு ஒட்டிக்கும், மேல கீழே இந்த மாதிரி ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு, சோர் கம்ஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஆயில்ஸ் வச்சு நம்ம வந்து வாட்டர், இந்த வார்ம் வாட்டர்ல வச்சு நம்ம காகல் பண்ணிட்டு வரும்போது கூட இந்த மாதிரி சோர் கம்ஸ் எல்லாம் சரியாகும். அண்ட் காஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கூட இந்த மார்கோரம் ஆயில் வந்து எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நயோலி ஆயில் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீ எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். சிலது பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சிலது வந்து ஃபிளார்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சிலது வந்து ட்ரீ அதாவது மரப்பட்டை அந்த இதுல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கும். இது வந்து ட்ரீயோட அந்த பட்டையில இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு எக்ஸலண்டான ஆன்டிசெப்டிக்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு புண் காயம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆன்டிசெப்டிக்கா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து ஒரு கயிறு ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 டிராப்ஸ் எடுத்துட்டு ஒரு பாயில்டு வாட்டர்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு எங்க நம்மளுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கோ அங்க வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு டானிக்கா கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது ஸ்கின் டானிக்கா கூட. ஸ்கின் டானிக்னா நீங்க வந்து ஒரு வாட்டர்ல வந்து நல்ல ஒரு வாட்டர்ல வந்து இது ஒரு 6 டிராப்ஸ் போட்டுட்டு டெய்லியுமே கூட ஒரு ஸ்ப்ரே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது டோனர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு மேல வந்து ஏதாவது மாய்ஸ்சரைசர் கிரீம்ஸ், SPF அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்ல நைட் டைம்ல அப்படிங்கும் போது இந்த ஆயில் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு படுத்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க எடுத்து அப்ளை பண்ணணும்னு கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு பாட்டில வந்து ஒரு வாட்டர் ஊத்திட்டு அது கூட இந்த டிராப்ஸ் ஊத்திட்டு ஒரு 3 to 4 டிராப்ஸ் ஊத்திட்டு டெய்லியுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களோட ஸ்கின்னுமே வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பிளாசம் சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு பிளாசம் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இது நிரோலியோட சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். இதுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சுல இருந்து அதோட ஃபிளார்ஸ், ஆரஞ்சு ட்ரீல வர ஃபிளார்ஸ்ல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த இது வந்து ஆரஞ்சு பிளாசம் சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு வந்து நம்ம எல்லா ஊர்லயுமே கிடைக்கும். ஆரஞ்சு பிளாசம்ங்கிற ஒரு ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா சைனால தான் கிடைக்கும், அதனால இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ ஆரஞ்சு கிடையாது, ஆரஞ்சு பிளாசம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எலாங் வித் ரோஸ் இல்லைனாக்கா ஜாஸ்மின் ஆயில்ஸோட சேர்த்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும்.
இதுவும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கின் வந்து சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னாலுமே சரி, இல்ல ரொம்ப பயமா இருக்கு. சில பேர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைம்லயும் சரி, இல்ல டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பார்த்து பயந்துருவாங்க. ஏதாவது ரோட்ல போகும்போது நாய் துரத்திடும். அந்த மாதிரி பயந்துட்டு இருக்கிற ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, நர்வ் டென்ஷனா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் டென்ஷனாவே இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆரஞ்சு பிளாசம் வந்து எப்பவுமே கையில வச்சுக்கலாம். எனக்கு அடிக்கடி பயமா இருக்கு, ஒரு ஃபியராவே நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆரஞ்சு பிளாசம் வந்து நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி தயாரிச்சு எங்க கையிலேயே வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்க வந்து கர்ச்சீஃப்லயோ இல்ல ட்ரெஸ்லயோ கூட நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு போகும்போது அதோட ஸ்மெல் வந்து உங்களோட அந்த ஃபியர்ல இருந்து உங்களை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். மைண்ட் வந்து கொஞ்சம் போல்ட்னஸா தைரியமா பேசுறதுக்கு அதுக்கெல்லாமே வந்து இந்த ஆரஞ்சு பிளாசம் ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷாக் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பதட்டம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி பதட்டம் இருந்தாலுமே இந்த வந்து ஸ்மெல் பண்ணும்போது நல்ல ஒரு ஷாக்ல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகும். கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டயரியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலுமே இந்த ஆயில் வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த ஆயில் வந்து நீங்க கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டொமக்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது கூட உங்களுக்கு வந்து டயரியா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா பீல வந்து பெட்டி கிரெயின் சொல்லிட்டு ஒரு ஆயில். இந்த ஆயிலும் பாத்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பிளாசம்ல இருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான். இது சிமிலர் டு நிரோலிங்கிற ஒரு ஆயில்ல இருந்து எடுக்கிறது தான். இது வந்து நிரோலி வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அது எண்ல வரும்போது நீங்க பார்க்கலாம், இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த நிரோலி வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவா கூட இருக்கும். அந்த நிரோலியோட ஆயிலை கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்டிகிரெயின் ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் பிரைஸ் வைஸ்ல. ஆனா இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெமரி வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி உண்டாக்கும். அது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து என்னதான் படிச்சாலுமே வந்து சீக்கிரம் மறந்துடுறான், ஸ்கூலுக்கு போறான், கவனமே இருக்க மாட்டேங்குது, கிளாஸ் கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பெட்டிகிரெயின் வந்து அவங்க கர்ச்சீஃப்ல இல்ல ட்ரெஸ்ல வந்து லைட்டா ஒரு டிராப் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த மெமரி வந்து நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு தாட்டி படிச்சா கூட ஒரு நல்ல மறக்காத மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆவாங்க. ஒரு ஐயோ இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் படிக்கணுமே, ஐயோ இவ்வளவு இருக்கே, அடுத்தது இந்த கிளாஸா, இந்த டீச்சர் வருவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு கூட. ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஜாபுக்கு போறோம் இன்னைக்கு இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், இல்ல வீட்டுல இருக்கிற போது ஐயோ இவ்வளவு சமைக்கணும், அது அந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த பெட்டிகிரெயின் ஆயில் வந்து நல்லாவே வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் இருக்கு. நான் சொன்னது வந்து ஒரு ஆல்பபெட்ஸ்ல ஒரு P வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆயில்ஸுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோல கூட மிச்சம் இருக்கிற ஆயில்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஆயில்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒரு ஆயில்ஸ் குறிப்பிட்ட ஆயில்ஸ் மெயினான ஆயில்ஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால ஒரு 1/2 hour மட்டும்தான் என்னால எடுக்க முடிஞ்சுது. ஸோ இதுவே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். இந்த ஆயில்ஸ் எல்லாம் நீங்க மறக்காம நோட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போடுங்க. ஸோ இந்த ஆயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பிரெக்னன்சி லேடிஸ் அண்ட் பிலோ 5 years இருக்கிறவங்கள தவிர, அண்ட் லாக்டேஷன் பீரியட்ல இருக்கிறவங்கள தவிர, இல்ல ரொம்ப ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க, அதாவது ரொம்ப அதாவது ஏஜ் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது கொடுத்தாலுமே வந்து ஒத்துக்காது, அந்த மாதிரி பர்சன்ஸ் தவிர மீதி எல்லாமே வந்து இந்த ஆயில்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஆயில்ஸை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்க டெய்லியுமே குளிக்கும் போது கூட நீங்க அந்த வாட்டர்ல வந்து ஒரு 2 drops ஊத்திட்டு நீங்க அதுல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நிறைய ஆயில் சொல்லியிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. ஸோ டெய்லியுமே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும், எல்லா ஆயில்ஸோட பெனிஃபிட்ஸும் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயில் வந்து நீங்க குளிக்கும் போது நீங்க டிராப்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆயில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட அதோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இயற்கை வந்து நிறைய கொடுத்துருக்கு.
அந்த எல்லாத்துல இருந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா எல்லா பெனிஃபிட்ஸும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. சோ அதுல இருந்து சிலது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ சிம்பிளான மெத்தட்ல, அதாவது நம்ம வந்து டெய்லியுமே கர்ச்சீஃப்ல இந்த 2 டிராப் வச்சுட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். இல்ல ட்ரெஸ்ல நம்ம எப்படி பெர்ஃப்யூம்ஸ் அடிக்கிற மாதிரி இந்த 2 டிராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா நம்ம குளிக்கும் போது வாட்டர்ல 2 டிராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல தூங்கும் போது காட்டன் பேட்ஸ்ல டைல்யூட், அந்த ஆயில் வந்து டைல்யூட் பண்ணிட்டு வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு நம்ம ஐ பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு நம்ம மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் கிரீம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஆயில் வந்து ஒரு டிராப் ஊத்திட்டு அது கூட லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஃபேஷியல் பண்ணும்போது ஃபேஷியல் ஆயிலுக்கு கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி, இல்ல மாய்ஸ்சரைசர் கிரீமோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஆயில்ஸ், இந்த எசென்சியல் ஆயில்ஸ் வந்து நிறைய விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அமேசிங்கா இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ ஸோ மச். பாலகிருஷ்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பியூட்டி டிப்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்த் அண்ட் பியூட்டி ரெண்டுக்குமே சேர்ந்து சொல்லுங்க. இல்ல பியூட்டி டிப்ஸ்ல வந்து இதெல்லாம் சேர்த்தாதான் பியூட்டி அழகா இருக்கும். சும்மா நம்ம வந்து மேக்கப் செட்டை மட்டும் சொன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா பியூட்டி டிப்ஸ் நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு எத்தனை நாள் தான் பண்ணிட்டே இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதையும் சேர்ந்து பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும், மைண்டுக்கும் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படிங்கறதா இந்த டாபிக் எடுத்தேன். கண்டிப்பா நான் எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி சூப்பரா இருந்தது. கார்த்திக், புவனா, சேதுபதி, சங்கர், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? ஆக்சுவலா சூப்பரா இருந்தது மேடம். கேள்வி வந்து யாருமே இல்ல. ஆக்சுவலி வந்து இது ஸ்பெஷல் இதுவா அவேர்னஸ் ப்ரோக்ராமா போட்டுட்டோம். ஏன்னா வந்து எப்பவுமே 8 o'clock தான் நம்ம ப்ரோக்ராம் போடுறது. உங்களுக்காக நம்ம டைம் ஒதுக்கி டைம் வந்து பிஃபோரா ப்ரீ பிளான் பண்ணி இன்னைக்காக என்ன இது பண்ணிருக்கோம். ஸோ கொஸ்டின் யாரும் இருக்காது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. எப்பவுமே 8 மணிக்கு போடுற ப்ரோக்ராம் என்ன சீக்கிரமா போட்டுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் இருக்கு, நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் பார்ட்ல கூட நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷன் கொடுத்திருக்கீங்கல்ல டேட், அந்த டேட்ல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். டேட் வந்து மேடம் கொடுத்துட்டாங்க, குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். குரூப்பை டெய்லி வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் டெய்லி வாட்ச் பண்ணுவாங்க, எல்லாம் வாட்ச் பண்ண மாட்டாங்க. யாருக்குமே கேள்வி இல்லையா? போனா அம்முன்னு இருக்கீங்களா, உங்களுக்கு சேதுபதி இல்ல பியூட்டி டிப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வராது மேடம். நான் ஃபர்தர் டீட்டெயில் மேடம் வந்து என்ன கன்சல்டிங் பண்ணணும், மேக்கப் ரிலேட்டடா போகணும், இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்கப் பண்ணணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 7550250425. இது என்னோட நம்பர். ஆஃபீஸ் நம்பர் வந்து ட்ரஸ்டோட நம்பர் 7538850425. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ சார்.